கூட எனக்கு கட்டுப்படுவேன்னு சொல்வதா இருந்தா கூட எதை சேர்த்துக்க ஃபீ மஸ்தத்தாத்துன்னு சேரு. எனக்கு இயன்ற விஷயங்களில் எனக்கு முடியுமாக இருந்தால் நான் கட்டுப்படுவேன் என்று சேர்த்து சொல்லு. ரசூலுல்லாஹ் எடுத்து தர்றாங்க. ஒன்னு சுஹலி குல்லி முஸ்லிமின், மேலும் எல்லா முஸ்லிம்களுடைய நலனையும் நான் நாடுவேன். அதையும் சேர்த்து சொல்லு. எனக்கு கட்டுப்படுவேன், ஏன் சொல்ல கேட்பேன். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்ல, முகமதுடைய சொல்லை நான் கேட்பேன், அவருக்கு கட்டுப்படுவேன். எதுல கட்டுப்படுவேன்? இயன்றால் கட்டுப்படுவேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கட்டுப்படுவேன், முஸ்லிம்களுடைய நலனையும் பேணிக் கொள்வேன் என்று நான் ரசூலுல்லாஹ்ட்ட பையத் செஞ்சேன். ரசூலுல்லாஹ் எடுத்துறாங்க. இவர் ரெண்ட சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்ட எடுத்துறாங்க. இவர் சொன்னது என்ன? எல்லாத்தையும் கேட்பேன், எல்லாத்தையும் கட்டுப்படுவேன். ரசூலுல்லாஹ் எடுத்து கொடுத்தது என்ன? இயன்ற விஷயத்துல சொல்லு, எல்லா முஸ்லிமுடைய நலனையும் நாடுவேன் பேணுவேன் என்று சொல்லு அப்படிங்கிறாங்க. இது எங்க இருக்குன்னா சஹீஹுல் புகாரியில 6783வது ஹதீஸாக 6783 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப பையத் செய்யும் பொழுது ரசூலுல்லாஹ்ட்ட பையத் செஞ்சிருக்காங்க, இயன்றதுல கட்டுப்பட சொல்லி ரசூலுல்லாஹ் எடுத்து கொடுத்திருக்காங்க, நடந்திருக்குது. சரி, அடுத்து வருது பாருங்க. அதே ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்றாங்க, புகாரியில தான் வருது, 57வது ஹதீஸ்ல வருது, முதல் வால்யூம்ல கூட நீங்க பாத்துக்கலாம். பாயாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இகாமி ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவதாக, ஒய்யித்தாயி ஸகா, ஜகாத்தை ஒழுங்காக கொடுப்பதாக, ஒன்னு சுஹலி குல்லி முஸ்லிமின், எல்லா முஸ்லிமுடைய நலனையும் நாடுவதாக நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பையத் செய்தேன். சஹீஹுல் புகாரி 57வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட சிறுக்கு வைக்க மாட்டோம்னு பையத் செய்யறாங்க, திருட மாட்டோம்னு பையத் செய்யறாங்க, விபச்சாரம் செய்ய மாட்டோம்னு பையத் செய்யறாங்க, அவதூறு சொல்ல மாட்டோம் அடுத்தவர் மேல அப்படின்னு பையத் செய்யறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம்னு பையத் செய்யறாங்க, உங்களுடைய சொல்லை கேட்டு நடப்போம் என்று பையத் செய்யறாங்க, தொழுகையை நிலைநாட்டுவோம் என்று பையத் செய்யறாங்க, ஜக்காத்தை கொடுத்து வருவோம் பையத் செய்யறாங்க, எல்லா முஸ்லீமுடைய நலனையும் பேணுவோம் என்று பையத் செய்யறாங்க. என்னென்னலாம் செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. அது இது ஒண்ணு, இது புகாரில தான் வருது. அதே மாதிரி புகாரியிலேயே வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னு கேட்டா, பெண்கள் கூட பையத்திலிருந்து விதிவிலக்கு பெறல. உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நாங்க பையத் செஞ்சோம், பல விஷயங்கள் செஞ்சோம். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்று கேட்டால், அல்லா நனூஹ அகத அலைனன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தல் பைஅத்தி அல்லா நனூஹ, நாங்கள் ஒப்பாரி வைக்க கூடாது. பொம்பளைட்ட உள்ள சுபாவம் இருக்குல்ல, ஒப்பாரி வைக்கிறது. பொம்பளை என்ன பண்றாங்கன்னா, எந்த காரியமா இருந்தாலும் ஒப்பாரி வைக்க மாட்டோம்னு சேர்த்து பையத்து கொடு. ஆம்பளைக்கு இதை கேட்கல, பொம்பளை சொல்லும் போது நினைச்சிருக்கிறாங்க, ஒப்பாரி வைக்க மாட்டோம்னு சேர்த்து எங்க இடத்துல உறுதிமொழி கொடுங்க என்று பையத்து செய்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி பெரிய பெரிய பெண்கள் கூட்டம்லாம் செஞ்சிச்சு. ஆனால் 5 பெண்களை தவிர வேற யாரும் அதை நிறைவேற்றவில்லை, தோத்து போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்பாரி வைக்க மாட்டோம் பையத் செஞ்சு விட்டு எல்லா சஹாபி பெண்களும் ஒப்பாரி வச்சு விட்டாங்க. நாங்க தேர்னது எண்ணி பார்த்து தேர்னது எத்தனை பேர்னு கேட்டா வெறுமனே 5 பேர் தான். யாரு சொல்றா? உம்மு அத்தியா சொல்றாங்க. அது யார் 5 பேர் கேட்டா, உம்மு சுலைமு, உம்முல் அலா, அப்புறம் இப்னத்து அபு சப்ரா, அபு சப்ராவுடைய மகள், இம்ராத்து முஆது, முஆதுடைய மனைவி, அவரு அபு சுப்ராவுடைய மகளும் முஆதுடைய மனைவியான அந்த பெண்ணு, இன்னும் ஒரு 2 பெண்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி காட்டுறாங்க. எல்லாரும் தோத்து போயிட்டாங்க. மொத்தமே தேர்ந்தது எத்தனைதான்? 5 பேர் தான். இது ரசூலுல்லாஹ்ட்ட நாங்கள் ஒப்பாரி வைக்க கூடாதுன்னு பையத் பண்ணியிருக்கிறோம் என்று உம்மு அத்தியா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில 1245வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஒப்பாரி வைக்க மாட்டோம்னு நினைஞ்சிருக்கிறாங்க, பையத் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல முஜாலிதுன்னு ஒருத்தர் வர்றார். எப்போ வர்றாருன்னு கேட்டா, இஸ்லாம் ஏற்றம் பெற்ற காலத்துல வர்றார். மக்காவெல்லாம் வெற்றி பெற்று இஸ்லாமே நல்ல வளர்ச்சி அடைஞ்ச காலத்துல அவர் நான் ஹிஜ்ரத் செய்வதாக உங்கள்கிட்ட பையத்து பண்றேங்கிறார். மக்காவை கையில எடுத்தாச்சு, இப்ப என்ன ஹிஜ்ரத் பண்ண போறாரு? ஹிஜ்ரத் பண்ணுவதாக பையத்து பண்றேங்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ஹிஜ்ரத் பாத ஃபத்ஹி மக்கா, மக்காவை வென்றாச்சு, அப்புறம் என்ன மக்காவில ஹிஜ்ரத் பண்ண போற? மக்காவை தான் நாங்க வென்று பிடிச்சிட்டோமா இல்லையா? மக்கா நம்ம கையில வந்துருச்சுல, இப்ப என்ன நீ மக்கால ஹிஜ்ரத் பண்ண போற? இது நீ ஹிஜ்ரத் பண்ண தேவையில்லை. வலாக்கின் உபாயுஹு அலல் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏத்துக்கிறா என்ற பையத்து பண்ணும். இஸ்லாத்தை ஏத்துக்கிறதா பையத்து பண்ணலாமே தவிர நான் மக்கா விட்டு ஹிஜ்ரத் பண்ண போறேன்னு பையத்து பண்ணாத, அது முடிஞ்சு போச்சு. மக்கா வெற்றி அடைகிறதுக்கு முன்னாடி மக்காவில இருந்து ஓடி வரணும். மக்காவை நம்ம கைப்பற்றின பிறகு நம்ம நாட்டில இருந்து நம்ம எப்படி ஹிஜ்ரத் பண்றது? நம்ம கையில இப்ப மக்கா வந்துருச்சு, இங்க இருந்து ஹிஜ்ரத் பண்ணி போக போறியா?
என்று ரசூலுல்லாஹ் அவருக்கு ஒரு அறிவுரை கூறி ஹிஜ்ரத் செய்வதற்காக பையத்து செய்ய வர்றாரு. வேணாம், இந்த ஊர்ல உட்கார்ந்து இப்படி மக்கா விட்டு போக வேண்டிய தேவை கிடையாது, இங்க இருந்து இஸ்லாத்தை கடைப்பிடி என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட வந்து பையத்து பண்றாங்க. இது ரசூலுல்லாஹ் செஞ்ச இன்னொரு பையத்து. அதே மாதிரி அந்த ஹுதைபியா நேரத்தில் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா சம்பவங்கள் எல்லாம் தெரியும். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு உஸ்மான் அனுப்புறாங்க தூதரா ஊருக்குள்ள. போனவரை காணோம், வர லேட் ஆகுது. அப்ப என்ன வதந்தி பரவுதுன்னா கொண்டு விட்டாங்க, போனவரை இணைஞ்சிட்டாங்க, கொண்டு விட்டாங்கன்னு வதந்தி வருது. அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் உள்ள உலகத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை என்னன்னு கேட்டா, தூதர்களை கொல்லக்கூடாது. அன்றைக்கு இன்றைக்கும் இன்னைக்கும் கொல்ல மாட்டாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் சண்டை நடந்தா கூட பாகிஸ்தான் தூதரகத்தில் கை வைக்க மாட்டாங்க, இந்தியாவுல ராணுவம் போகாது. அதே மாதிரி இந்திய தூதரகம் இங்க இருக்கும், அந்த இந்திய தூதருக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் வராது. தூதர் என்பவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லா நாடுகளும் அப்படி கொடுக்கிற வழக்கம் இருக்குது. இல்ல பாதுகாக்க கூடாத அளவுக்கு பகை முத்தி போச்சுன்னா தூதரகத்தை காலி பண்ணுங்கன்னு விரட்டி ஒண்ணுமே தவிர அவங்கள கொல்ல முடியாது. அப்ப உஸ்மான தூதர் அனுப்பி இருக்கிறாங்க, போனவர் காண லேட் ஆகுது, கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று ஒரு வதந்தி இங்க கிளம்புது. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட பையத்து கேட்கிறாங்க. எதுக்கு பையத்து தெரியுமா? சாவுறதுக்கு பையத்து கொடு, சாவுறதுக்கு பையத்து கொடு, விடக்கூடாது. தூதரை கொண்டு விட்டாங்கன்னா அது சும்மா திரும்பி போக கூடாது, அது கணக்கு தீர்த்து தான் போகணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது, நாங்கள் மௌத்துக்கு பையத்து செய்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சாவதற்காக வேண்டி நாங்கள் பையத்து செய்தோம் என்று. அப்ப அது ஒரு சம்பவம் வருது. எப்படி வருதுன்னு கேட்டா, ஹன்லலா இப்னு ஹன்லலாங்கிறவர் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவருடைய ஆட்சி காலத்துல மக்கள்கிட்ட வந்து மௌத்துக்காக பையத்து கேட்கிறார். அப்ப வந்து அப்துல்லாஹ் இப்னு ஸைத்ங்கிற சஹாபி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட நாங்க அதுக்கு பையத்து செய்வோம், செஞ்சிருக்கிறோம், ரசூலுல்லாஹ்க்கு பிறகு இது மௌத்துக்காக உங்ககிட்ட எல்லாம் செய்ய தேவை கிடையாது, உன்னிடத்தில் அந்த பையத்தெல்லாம் செய்ய மாட்டோம், ரசூலுல்லாஹ் இடத்தில் நாங்கள் அப்படி செய்திருக்கிறோம் என்று அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி சொன்னதாக தபரானி கபீர்ல சஹீஹான ஹதீஸ் தான் இடம்பெற்றிருக்குது. 2800வது ஹதீஸ் தபரானியில. அப்ப அதே மாதிரி சலமா பின் அக்வா அவர்கள்ட்ட வந்து நீங்கள் ஹுதைபியாவில் எப்படி நீங்கள் பையத்து செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது, அலல் மௌத்தி, மௌத்துக்கு தான் பையத்து செஞ்சு கொடுத்தோம், சாவ தயார் என்றுதான் நாங்கள் பையத்து செய்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஹதீசுகளும் நம்ம பார்க்கிறோம். இது நசையில 4159வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இது மாதிரியானதையும் பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து யஅலா பின் உமையா அவர் சொல்றாரு, நான் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட மக்கா வெற்றி தினத்தில் வந்து ஹிஜ்ரத்துக்காக வேண்டி பையத்து செய்ய வந்தேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிஜ்ரத்துக்கு செய்ய வேணாம், இப்பதான் மக்கா வெற்றி கொண்டோம்ல, இப்ப ஹிஜ்ரத்துக்கு பையத் செய்ய வேணாம், ஜிஹாதுக்கு பையத் செய், ஜிஹாது செய்வதாக என்னிடத்தில் பையத் செய்து கொடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் வாங்கினார்கள். அவர்கள்ட்ட நாங்கள் உறுதிமொழி செஞ்சு கொடுத்தோம் என்பது சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். 4160வது ஹதீஸ் முஸ்லிம் இல்ல நசையில 4160வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இது ஒரு இதெல்லாம் சில சான்றுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் தொழுவோம், ஜகாத்து கொடுப்போம், திருட மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், அவதூறு சொல்ல மாட்டோம், ஹிஜ்ரத் பண்ணுவோம், இஸ்லாத்தை ஏத்துக்குருவோம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம். இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் சந்தித்து பல சந்தர்ப்பங்கள்ல பையத்து உறுதிமொழி பாயா என்ற வார்த்தை தான் வருது, உறுதிமொழி செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீசுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம என்னன்றதை விளங்கிக் கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் எல்லாம் பையத்து செய்த காரணத்தினால் பையத்து என்பது இஸ்லாத்தில் இருக்கிறது, நாமும் பையத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியா தான் நம்ம விளங்குவோம். அப்படி விளங்கிக் கொள்வதுதான் பெரிய குழப்பமா இருக்கிறது உண்மை. ஆனால் இதனுடைய ஒரு அடிப்படையை நம்ம விளங்க தவறிட்டோம். இதெல்லாம் இருக்குது, இதுகளெல்லாம் தான் நம்மளை குழப்புது. இந்த மாதிரியான ஹதீசுகளை பார்த்துட்டு அதெல்லாம் இஸ்லாத்துல பையத்து எவ்வளவு நடந்திருக்குங்க, எவ்வளவு பேர் வந்து பண்ணிருக்கிறாங்க, யாரும் இதை பண்ணலாம் மறுக்கல. இது எல்லாமே ஆதாரப்பூர்வமான செய்திகள். இதுல ஒரு செய்தி கூட இட்டுக்கட்டப்பட்டதோ பலவீனமானதோ நிராகரிக்கப்பட்டதோ வீக்கானதோ கிடையாது. 100% சஹீஹான ஆதாரப்பூர்வமான செய்திகள். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க தவறிவிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது என்பதில் 2 செய்திகள் இருக்கிறது. சில விஷயங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமே, அவர்களுக்கு மட்டுமே பிரத்யேகமான காரியங்கள், சில விஷயங்கள் எல்லோருக்கும் பொதுவான காரியங்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 நிலை இருந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு பிரத்யேகமான காரியங்கள் ரொம்ப ரேர், ரொம்ப கம்மி.
ஆனா அதுக்காக வேண்டி இல்லைன்னு சொல்லிட இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமான என்பதை